ஃப்ரெண்ட்ஸு இப்போ நீங்கள் கம்பெனி சைடும் சரி, நார்மலாக எந்த ஒர்க்கு போனாலும் சரி, இப்போ வந்து நம்ம நம்ம வந்து யார்ட்டையும் வந்து பேச்சு வாங்கக்கூடாது, நம்ம வேலையில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு பார்ப்பீங்க. ஆனால் ஒரு சில நபர்களால் உங்களுடைய வேலைங்கிறது பாதிக்கப்படும். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறது வந்து அந்தமாரி நபர்களுக்கு இந்த வேலை வந்து நீங்கள் செய்கிற வேலை வந்து உங்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து உங்களை எப்படி வந்து அந்த வேலையை நிப்பாட்டி உங்களுக்கு வேலை கொடுத்தவங்கள்கிட்ட எப்படி உங்களை பேச்சு வாங்க வைக்கலான்னு தான் அவங்களுடைய சிந்தனைங்கிறது இருக்கும். சரிங்களா? என்ன இதுனாலும் போகிறீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, என்ன டைம்லேருந்து என்ன டைம் இருக்குதுன்னு பாருங்கள். இடையில பேச்சு இருந்தாலும் உங்கள் வேலை என்னென்னா அதை செஞ்சுட்டு நீங்கள் பாட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் வேலையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அவதூறான பேச்சும் அந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்க மாட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு வேலையில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நாளைக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து முடிக்க முடியாது. நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம். கடவுள் வந்து ஒரு விதமான கணக்கு வந்து போட்டு வச்சுருந்ததுனால தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன வந்து அந்த வேலையை முடிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்து அதில் ஆளாகும். சரிங்களா? நான் வந்து கூடியமான வரைக்கும் ஒரு சில இது கணக்கு போட்டு இது பண்ண முடியும். ஒரு சில இது வந்து கணக்கு போட்டாலும் நம்மளை மீறிக்கிட்டு அந்த கணக்குங்கிறது தள்ளி போகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.